ராமதாஸுக்கு நீங்க 100 மார்க் கொடுக்கணும்னா இவருக்கு வந்து 20 மார்க் தான் கொடுக்க முடியும். பல்வேறு உயரங்களை இவர் ரொம்ப உழைப்பு இல்லாமலே தொட்டுட்டாரு. அதனால அதனுடைய அருமைகள் அவருக்கு தெரியல. அந்த சூழலுக்கு நம்ம போயிடக்கூடாதுன்ட்டு ராமதாஸ் நினைக்கிறார். அதை வந்து இவர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார். இவர் ரொம்ப நேரோவா இருக்கிறாரு அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. எல்லா தொகுதியிலையும் வந்து விஜய் வேட்பாளர் அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி போடுறவங்கள ஈஸியா திமுக தூக்கிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அண்ணா திமுக தொண்டர்கள் அடிபட்டான், மண்டை உடைஞ்சது, அங்க தாக்கப்பட்டான், இங்க தாக்கப்பட்டான் செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அவரோட நெருக்கமாக இருந்த 2-3 நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி இருந்தாங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கும். அவருடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பகைச்சிக்க மாட்டார் பெருசா. கட்சி அலுவலகத்துக்கே வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. ராஜ்யசபால பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது அரிதுன்னு மாதிரி. இவர் வந்து ஒழுங்கா ராஜ்யசபாவில் வந்து அட்டன் பண்ணுவாரான்றது சந்தேகம். பர்சனலா அவருக்கு பயன்படலாமே தவிர இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. கமலஹாசனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுன்றது வந்து ஒரு கழுதைக்கு கொடுத்ததுக்கு சமம். நியூஸ் ஃபயர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல பாமக நடத்திய அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய கலைபுரமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை ராமதாஸ் அவர்கள் நான் மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்புமணி ராமதாஸை டாமினேட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற பார்வை தான் பொதுவாகவே வைக்கப்படுது. தந்தைக்கும் மகனுக்குமான சண்டையில இந்த கட்சி உடைய போகுதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருந்தது. தற்போது ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. அவரு கூறி இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, 35 வயதுல அன்புமணி ராமதாஸ்க்கு எம்பி பதவி வழங்கியது தவறு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அவர் அமைச்சர் ஆகியது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாமக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன சார் தோணுது? அது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்தில் அப்படிதான், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க தொடங்கினாங்க. போக போக அது பாசமல்ல மக்கள் கட்சியா மாறிடுச்சு. அப்படி மாறிட்ட பிற்பாடு, அப்படி மாறுறதுக்கு முன்னாடி ராமதாஸ் வந்து அதை பரிசீலனை பண்ணியிருக்கணும். மாத்திட்டாரு. மகன்கிட்ட வந்து படிப்படியா பல பொறுப்புகளை கொடுத்து அவருடைய வயோதிகம் காரணமாக அவரால் ஆக்டிவா ஈடுபட முடியாதனால முழுமையாக வந்து மகனை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட போயிடுச்சு. ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட போயிடுச்சுன்னா தந்தையுடைய மனநிலை, அவர் கட்சியை நடத்தின விதம், அதுக்காக அவர் வந்து பட்டி தொட்டி எங்கும் உழைத்த விதம், ஒவ்வொரு இஷ்யூக்கும் அவர் வந்து களத்துலையும் சரி அறிக்கை வழியாகவும் சரி குரல் கொடுத்த விதம், இது எல்லாமே வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணலை. நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக ராமதாசனுடைய செயல்பாடுகளையும் அன்புமணியோட செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ராமதாஸுக்கு நீங்கள் 100 மார்க் கொடுக்கணும்னா இவருக்கு வந்து 20 மார்க் தான் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ராமதாசனுடைய உயரமும் அவருடைய உழைப்பும் அவருடைய அர்ப்பணிப்பையும் வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திமுகலையுமே கூட கலைஞர் அளவுக்கு ஸ்டாலினை சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது ஸ்டாலினுமே ஒத்துக்கிட்டு இருக்காரு, நான் வந்து கலைஞர் அல்ல அப்படின்னு. ஆனால் கலைஞரிடமிருந்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு தன்னுடைய லெவல் என்ன, உயரம் என்னன்னு தெரிஞ்சு பொறுமையாக இருந்து அதுக்கப்புறமேல் வந்தார். ஆனால் இவருக்கு வந்து எடுத்தெடுப்புலேயே வாய்ப்பு கொடுத்தார். கலைஞர் கூட ஸ்டாலின் வந்து ரொம்ப காலம் கழிச்சு தான் மெல்ல மெல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. எடுத்தெடுப்புலேயே ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. பல்வேறு உயரங்களை இவர் ரொம்ப உழைப்பு இல்லாமலே தொட்டுட்டாரு. அதனால அதனுடைய அருமைகள் அவருக்கு தெரியல. இப்போ வந்து அவர் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் செய்த அந்த ஊழல்கள், முறைகேடுகள், இது வந்து அவருடைய தலைக்கு மேலே ஒரு கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து பிஜேபி வந்து இவரை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு கருவியாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த பிஜேபியினுடைய சார்பை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இருக்க மாட்டேங்குது. ஒரு அரசியல் கட்சி முதல்ல தைரியம் இருக்கணும். நம்மகிட்ட 1000 தப்பு இருக்கலாம். எல்லா அரசியல் கட்சியுமே தவறுகளோடு தான் இருக்குது. ஆனால் தைரியத்தை இழந்துட்டா வந்து அரசியலில் நீங்கள் வந்து நிற்க முடியாது, போராட முடியாது. இவர்கிட்ட தைரியம் இல்லை. பாஜகவை தவிர வேறு சிந்தனை இல்லை. அந்த கூட்டணியில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் போனதுனால பேரம் பேசுகிற
ஒரு தேர்தல்னு வரும்போது நாங்கள் கொடுக்கறத ஏற்றுட்டு போகணும்னு சொல்லிடுவாங்க. அந்த சூழலுக்கு நம்ம போயிடக்கூடாதுன்ட்டு ராமதாஸ் நினைக்கிறார். ஆனால் அந்த சூழலுக்கு கொண்டு போய் விட்டுட்டார், இவர் கட்சியை கொண்டு போய் விட்டுட்டார். அந்த மைண்ட் செட்டில் இவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ கட்சியை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப லூஸாக விட்டுட்டு பிற்பாடு ரொம்ப தூரம் வந்து அன்புமணி பயணித்து போயிட்டார். இப்போ வந்து ராமதாஸ் வந்து அதை மறுபடியும் இழுத்து சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. சார், இப்ப குடும்ப கட்சியா பாமக மாறிக்கிட்டு இருக்கா? இப்ப எப்படி திமுக எல்லாருமே விமர்சிக்கிறாங்களோ, அவங்க குடும்பமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது, அது போல இப்ப பாமக மாறிக்கிட்டு இருக்கா? ஏன்னா இப்ப சமீபத்துல நடந்த அந்த சித்திரை முழு நிலவு மாநாடு, இந்த மாநாட்டுல வந்து அவங்க குடும்பமே அங்க டாமினேட் பண்ணி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மைதான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டில் வந்து அன்புமணியினுடைய மனைவி, மகள்கள் இவங்களுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் இது வந்து பரவலாகவே பார்க்க முடிந்தது. இப்போ என்னன்னா, ராமதாஸ்ன்றவர் வந்து அந்த குடும்பத்தினுடைய ஒரு பெருந்தலைவராக இருக்கனால அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே அங்கே முக்கியத்துவம் வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. தன்னுடைய மகள் வழி வாரிசுகளுக்கும் அந்த கட்சியில் ஒரு முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து இவர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இவர் ரொம்ப நேரோவாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10-15 வருஷமாக வந்து பாமக வந்து சரியான ஆக்டிவிட்டியாக இல்லை. வன்னிய மக்களிடமிருந்தே அவர்கள் அந்நியப்பட்டு போனதாக தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து வரும்போது அது இவங்க களத்துக்கு வர்றதில்லை. இவங்க கிட்ட போய் அதை வந்து சொல்லும்போது சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்லை. இப்படி எந்த விதமான உதவியும் அந்த மக்களுக்கு இவங்க கிட்ட இருந்து கிடைக்கல. இப்போ தேர்தல் ஓட்டுக்கு மட்டும்தான் வர்றாங்க. இது மாதிரியான கொந்தளிப்பு குமுறல்கள் இருக்கு. ஆனால் அந்த சாதிக்கான ஒரு அடையாளமாக அது மாறி போனதுனால அவங்களால வந்து விட்டு கொடுக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஆனால் வேற கட்சியிலையும் வன்னியரை நிறுத்தும் போது அவங்க பாமகவுடைய வேட்பாளருக்கு தான் போடுவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. இதுதான் வந்து யதார்த்தமா இருக்குது. அந்த கட்சி வந்து தனித்து நின்னால் எந்த ஒரு தொகுதியிலையும் வட மாநிலத்தில் வந்து வட மாவட்டங்கள்ல இருந்து அவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப இழைச்சி போயிட்டாங்கன்றது உண்மை. ஏன்னா அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் இல்லை, அவங்களுக்கும் மக்களுக்குமான அந்த பிணைப்புன்றது வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் ஒரு விட்டக்கூற தொட்டக்கரை, அந்த காலி பெருங்காய டப்பான்னு ஒன்று இருக்கும் பாருங்க, வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு வந்து பாமக இருக்கு யதார்த்தத்தில். சார், இப்ப வட மாவட்டங்கள்ல பாமக வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப வட மாவட்டங்கள்ல இப்ப தாவேகா அப்படின்ற கட்சி விஜய் தொடங்கினதுக்கு அப்புறம் அந்த பகுதிகள் எல்லாம் அவருக்கான வாக்குகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விசிகாவுடைய வாக்குகளையும் பாமகவோட வாக்குகளையும் விஜய் அவர்கள் உடைப்பாரா? இல்லப்பா, இந்த விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் வந்து விசிகா பாமக வாக்குகளை மாத்திரமல்ல, அதிமுக வாக்குகளையும் கணிசமாக அவர் எடுப்பாரு. ஆன்டி டிஎம்கே வாக்குகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எம்ஜிஆருக்கான அந்த கரிஸ்மால தான் அந்த கட்சி வந்து கட்டியமைக்கப்பட்டது. எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு அடுத்து ஒரு கரிஸ்மா லீடர் அங்கே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் வந்து விஜய் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. பொதுவாகவே இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்ல வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல ஒரு விதமான விரக்தி ஏற்பட்டிருக்கனால யாரையுமே நம்ப முடியலையே, எல்லாருமே பித்தலாட்ட ஆட்களா இருக்கிறாங்களே, ஒரு புது ஆளை நம்பி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமா இவர் ஒரு 30 வருடங்களாக திரையில வந்துட்டதுனால, ஒரு லவ்வபிள் ஒரு இளைஞனா பார்க்கப்படுறதுனால அவருக்கு அரசியல் தெரியுதோ இல்லையோ வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அரசியல் தெரியுதோ இல்லையோ ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இது என்னையும் கேட்டிங்கன்னா இது வந்து திமுகவுக்குமே கூட வந்து பாதிப்பு இருக்கும். திமுக எனக்கு தெரிஞ்சு நான் சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு போது திமுக நிர்வாகிகளே சொல்றாங்க, என் குடும்பத்திலே உங்க 2 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க போல இருக்கு அப்படிங்க. அப்ப ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டாரா, அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டாரா, அதற்கேற்ப இந்த மக்களுக்கு கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு களத்தில் நிற்கிறதுக்கு தயாராகிட்டாரான்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சார், ஒரு பக்கம் வந்து திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில இருக்குது, அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. இந்த பக்கம் பாமகல சில பிளவுகள் இருக்கு. ஆனாலும் பாமக வந்து பாஜக, அதிமுக இந்த கூட்டணியோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது இப்ப விஜய் அவர்கள் தனித்து போட்டிடுறாரு அப்படின்னு பார்த்தால் இந்த வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் அவர் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? சார், நான் வந்து அரசியல் விமர்சகன்ற முறையில் பார்க்கும்போது விஜயால தனித்து நிற்க முடியாது.
தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குதா அப்படின்னா அவர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அதை வளர்த்தி காட்டினா தான் வந்து ஒரே ஒரு எலெக்ஷனில் நின்னா மட்டும்தான் அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஆனால் எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கட்சி தொடங்கின வித்தின் 6 months வந்த அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தைரியமா நின்று பெருவெற்றி பெற்று காமிச்சார். அது மாதிரி இவருக்கான வாய்ப்புகள் வந்தது. இடைத்தேர்தல்களில் வந்து இவங்க நிற்க மாட்டேன்ட்டு விலகிட்டாங்க. அதுவே வந்து அந்த கட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு வராமல் கடைசி ஒரு 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களில் நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி நீங்கள் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேட்பாளர் போடுறதுக்கு முன்னாடி அந்த வேட்பாளர் வந்து என்ன மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருக்கிறாருன்றதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும் இல்லையா? அந்த உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லாமல் தான் அவங்க போட முடியும். அப்படி போடுறவங்கள ஈஸியாக திமுக தூக்கிடுவாங்க. ஒரு எல்லா தொகுதியிலையும் வந்து விஜய் வேட்பாளர் அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி அறிவிச்சிட்ட பிற்பாடு அந்த பர்டிகுலர் இளைஞன் யார், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்றது ஃபுல்லாக இவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க, உளவுத்துறையை வச்சு தூக்கிடுவாங்க. எல்லாத்தையும் டீட்டெயில் தூக்கிடுவாங்க, அவரோட வீக்னஸ் என்ன ஏதுன்ட்டு. அப்போ தூக்கிட்டு போய் ஒரு வேலை பேசி என்ன அல்லது அந்த பிரச்சாரத்தில் அவங்க ஒரு ஈடுபாடு காட்ட முடியாதவராக மாற்றுவாங்க. இப்படி எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் திமுக பண்ணுவாங்க. அப்போ அதுதான் வந்து அரசியலில் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ இதை எதிர்கொள்வதற்கான ஒரு நெஞ்சுரம்ன்றது இருக்குதுல்ல, அதை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து எப்போ கட்சி ஆரம்பிச்சிங்களோ அதுலேருந்து நீங்கள் உங்கள் தொண்டர்களை வந்து களத்தில் இறக்கியிருக்கணும். அவனை போலீஸ் தடியடி வாங்குறதுலேருந்து பிரச்சனைகளை வந்து நாளும் பொழுதும் வந்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அதிமுக தொண்டர்கள் அடிபட்டான், மண்டை உடைஞ்சது, அங்கே தாக்கப்பட்டான் இங்கே தாக்கப்பட்டான்னு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எம்ஜிஆரை போய் சந்திச்சாங்க, அவர் ஆறுதல் சொன்னார், கட்டி பிடிச்சாரு, அவர் அறிக்கை விட்டார்ன்றது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். கருணாநிதியினுடைய அராஜகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அறிக்கை விடுவார், அது முதல் பக்கத்தில் வரும். ஸோ இதெல்லாமே தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ். இப்போ இந்த மாதிரியான எந்த ஒரு வாய்ப்புமே வந்து விஜய் கிட்ட இல்லை. அவர் சைலண்டாக அவருக்கும் அரசியலுக்கும் அந்த தொடர்பும் இல்லாத மாதிரிக்கு எப்பயாவது ஒரு நேரங்களில் அறிக்கை விடுறதோட அவர் வந்து ஆஃப் ஆயிடுறாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. சார், இப்ப திமுக சேர்ந்த ஒரு நபர் ஞானசேகரன்றவருக்கு எதிராக தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்துல. இப்போ அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் சர்வ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் பேஷன் இருந்தாலும், விஜய் அவர்கள் வந்து திமுக அரசு வந்து காட்டமாவே விமர்சிச்சிருக்காரு, அறிக்கை விட்டுருக்காரு. இதனால திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எங்களோட ஆட்சியில இப்ப அவருக்கு திமுக நபர் இருந்தாலும் அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது வந்து திமுக ஆட்சியை வந்து நடுநிலையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த தண்டனை தீர்ப்பை பொறுத்தவரைக்கும்? சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுல பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப தூக்கலா போயிடுச்சு. அந்த குற்றவாளியை கண்டிப்பாக தண்டித்தே தீர வேண்டும்ன்றது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உணர்வா மாறி போய் ஒரு சூழல்ல இந்த வழக்கு வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து ஒரு ஆட்சியாளர்கள் என்ன கண்டிப்பாக அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கித்தான் வந்து தந்தா மட்டும்தான் அவங்க வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். அது திமுக வந்து சரியாகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் வித்தின் 5 months பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு குற்றவாளி, அவர் தண்டிக்கப்பட்டார், அதுவும் விரைந்து தண்டிக்கப்பட்டார், ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த குற்றவாளி கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு தொடர் குற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நொட்டேரியல் கிரிமினல். அப்படின்னும் போது அவர் வந்து ஏன் இந்த ஆளுங்கட்சியோட இவ்வளவு நெருக்கமாக அவரை வந்து வச்சுக்கிட்டாங்க? அவரை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அல்லது அவருடைய குற்ற நடவடிக்கைகளை இது பண்ணி அவர் ஏற்கனவே 20 வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அந்த வழக்கில் வந்து காவல்துறை ஃப்ரீயாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான ஒரு தன்மைக்கு விட்டுருந்தாங்கனாலே இவர் சிறையில் தான் இருந்திருப்பார். வெளியில் நடமாடக்கூடிய ஆளே கிடையாது. இந்த மாதிரியான ஆட்கள் வெளியில் நடமாடக்கூடியவர்கள் அவசியம் இல்லாத ஒரு ஆட்கள், ஆபத்தான ஆட்கள். ஏன்னா செயின் பறிக்கிறதா இருக்கட்டும், பெண்களை வந்து எடுத்துட்டு போய் தூக்கிட்டு போய் ஸ்பாயில் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் எந்த விதமான அச்சமும் படாதவர் வீடு பூந்தும் கொள்ளடிச்சிருக்கிறாரு. நீங்கள் வந்து கோட்டுப்புறத்தில் போய் கேட்டிங்கன்னா அந்த பழக்கடையிலேருந்து காய்கறி கடை வச்சுருக்கவங்க வந்து எல்லாருமே அந்த ஆளை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்னு.
அப்படிப்பட்டவர் அந்த கட்சிக்குள்ள ஒரு முக்கிய நிர்வாகியாகவும் போஸ்டர்ல வரக்கூடியவராகவும் முக்கியஸ்தர்களோடு சேர்ந்து போட்டோ எடுக்கக்கூடியவராகவும் அனுமதித்தாங்க இல்லையா? இது அவருடைய தொடர் தவறுகளை செய்வதற்கும் அந்த தவறுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குமான வாய்ப்பா இருந்திருக்கின்றது ஒரு யதார்த்தம். அப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அவரோட நெருக்கமாக இருந்த 2-3 நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி இருந்தாங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கும். அதை கண்டிப்பா செஞ்சிருக்கணும். அப்படி நீக்கினதோட இல்லாம அவருடைய குற்ற செயல்களில் உங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா தண்டிக்கப்பட்டிருக்கணும். அப்படி அந்த மாதிரியான ஒரு மூவ் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. 2014லயே அவர் இந்த மாதிரி பண்ணதாக இவரை தூக்கிட்டு போய் விசாரிச்சிருக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அங்க அவர் பண்ண முடியுதுன்னா, அந்த வளாகத்துக்குள்ள சுதந்திரமா கார் எடுத்துட்டு போய் நிறுத்தி சுத்தி வேட்டையாட முடியுதுன்னா, அங்க இவருக்கு ஏதோ அனுசரணையான ஒரு லாபியை இவர் கிரியேட் பண்ணியிருக்கணும் சார். அதனாலதான் யார் அந்த சார்ன்ற ஒரு அந்த கேம்பெயினை ஏடிஎம்கே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சட்டமன்றத்திலையும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேட்ஜ் எல்லாம் வச்சுட்டு போனாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே போட்டுட்டு போயிருந்தாங்க. இப்போ அந்த சார் யாரு அப்படின்ற கேள்வி இருக்கும் பொழுது அது யாருன்னு உறுதியா தெரிஞ்சுதா சார்? அது தெரிய விடாம பண்ணிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி அந்த சார் யாருன்றது தெரிஞ்சு தண்டிக்கப்பட்டிருந்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இப்ப படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அது ஒரு பாதுகாப்பு அமைஞ்சிருக்கும். ஏன்னா இப்படியான ஒரு ஆளை அங்க சார் இருக்கிறாருன்னா இவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு அந்த மாணவிகளை அவங்களுக்கும் ஷேர் பண்றாரான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப நிச்சயமாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அவருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு அனுசரணையா இருந்த ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அந்த செக்யூரிட்டி வகையிலையும் இருந்திருக்கலாம், அல்லது ப்ரொஃபஸர் லெவல்லையும் இருந்திருக்கலாம், அல்லது நிர்வாக தரப்புல ஏதோ ஒரு தரப்புல இருந்திருக்கணும். அதனாலதான் அவர் சுதந்திரமா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. அதுவும் கண்டறியப்படலை. ரெண்டாவதாக இப்படிப்பட்ட ஒரு கிரிமினலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ண வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. ஏன்னா மீண்டும் மீண்டும் கேஸ், மீண்டும் மீண்டும் வழக்குகள், பலமுறை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னும் போது அவரை தொடர்ச்சியா வாட்ச் பண்ணுவாங்க. அப்படின் போது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அவர்கிட்டையும் தொடர்ந்து கையூட்டு வாங்கிட்டு போலீஸ் அதிகாரிகள் சில பேர் ஏன்னா அவர் ரொம்ப வசதியா இருந்திருக்காரு, பிரியாணி கடை வச்சிருக்கிறாரு, சொந்த வீடு, கார் எல்லாமே இருந்திருக்கு. அப்ப காவல்துறையிலுமே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் யார் என்று இந்த 3 தளத்திலும், பொலிட்டிக்கல் தளத்திலையும் சரி, அந்த அகாடமிக் தளத்திலையும் சரி, காவல்துறையிலும் சரி, அவருக்கு சாதகமான ஆட்கள் யாரு, இந்த குற்ற பின்னணியில அவர்களும் சேர்ந்து தண்டிக்கப்பட்டிருந்தால் தான் இன்னொரு ஞானசேகரன் உருவாவாகாமல் இருப்பாங்க. சார், இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் அரக்கோணத்துல ஒரு மாணவிக்கு திமுக பிரமுகர் ஒரு திருமணம் செய்து ஏமாற்றியதா ஒரு வழக்கு பதிய அவங்க முயற்சி பண்ண காலகட்டத்தில் யாருமே வழக்கை எடுக்கல. அப்படின்றப்ப அவங்க நேரடியாகவே ஆளுநர் மாளிகைக்கு வராங்க புகார் கொடுக்கறதுக்காக. அங்கே காவல்துறையினர் அவங்களை குண்டுகட்ட வெளியேற்றுறாங்க, ஆட்டோவில் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் பின்தொடர்றதுனால அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இவர் மேல ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரியான மேலும் பல சம்பவங்கள் தடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா சார்? 2014 இருந்தே இவர் அஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அப்ப அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி இருந்தது. திமுக வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இது போலீஸ் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்ற கேள்வி எழுதுல சார்? நிச்சயமாக இதுல இந்த விஷயத்துல நீங்க காவல்துறையில நல்ல ஆட்களும் இருக்கிறாங்க, தவறான ஆட்களும் இருக்கிறாங்க. தவறான ஆட்கள் ஒருபோதும் தண்டிக்கப்படாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். அண்ணா நகர்ல ஒரு 12-11 வயது சிறுமி கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்ட விஷயத்துல அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டே கடும் கண்டனம் தெரிவித்து வெளிமாநில ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து விசாரிக்க வைத்து அந்த சிறுமிக்கு நீதி வாங்கி தந்தாங்க. இது அந்த ஆட்சியில தான் நடந்தது. அப்படின் போது முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை விஷயத்துல அவருடைய நேரடி கவனம் இல்லாம இருக்கு அப்படின்றதுதான் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி தொடங்கி வேங்கவேல் தொடங்கி பல்வேறு விவகாரங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதி கிடைக்காம இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் நீதி கிடைக்கல. இது நீங்க தலைநகரத்தில் நடந்தது, மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றது அப்படின்றதுனால இதை ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக நீங்க சீக்கிரமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா யதார்த்தத்துல ஒரு கிராமப்புறங்கள்ல, ஒரு புறநகர் பகுதிகளில் ரிமோட்ல இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் நாளும் பொழுதும் ஒரு தீர்க்கப்படாத ஒரு தொடர்கதையா தான் போயிட்டு இருக்கு. அது கவனத்துக்கே கூட வர்றதில்லை.
அப்ப எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து நம்ம வந்து காவல்துறையில ஒரு பிரச்சனையை கொண்டு போய் கொடுத்தோம்னா அது நமக்கு தீர்வு கிடைக்குது அப்படின்னா தான் இந்த ஆட்சி மேல ஒரு நம்பிக்கை வரும். நீங்க இந்த ஒரு சம்பவத்தை வைத்து அதுக்கு ஒரு வெற்றி விழா கொண்டாடுவதும் விளம்பரப்படுத்திக் கொள்வதுமாக இருந்தால் அது வந்து படித்த சில பேரிடம் வேணா ஈடுபடும். ஆனா அனுபவ ரீதியாக காவல்துறையிடம் நேரடியாக போய் அனுபவப்பட்ட மக்களுக்கு வந்து அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அடிப்படையில தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறதா வேணாமான்னு தீர்மானிப்பாங்க. சார், இப்ப ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் வரப்போகுது. இதுல வந்து திமுக தரப்புல இருந்து 3 பேரை நாமினேட் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம கமலஹாசன் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்தின்படி அவருக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து திமுகக்கு ஆதரவா அவர் வந்து ரொம்ப செயல்படுறாரோ அப்படின்ற கேள்வி இருக்கு சார். ஆமா, நிச்சயமா அதுல வந்து ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் திமுக கிட்டத்தட்ட சரண்டர் ஆயிட்டாரு. அது பொலிட்டிக்கலாக நீங்க வந்து ஒரு அரசியலுக்கு வந்துட்ட பிற்பாடு இன்னைக்கு வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான மக்கள் நல பிரச்சனைகளை பேசினா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு தனித்துவம் மிக்க ஒரு தலைவராக மேலிருந்து வர முடியும். இன்னைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஜய்க்கு கூட இன்னைக்கு வந்து திமுகவை ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும்போது அதே மாதிரிதான் சார் ஏற்கனவே எதிர்த்து இருந்தாரு. இவரு கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துல டார்ச் லைட் எல்லாம் தூக்கி வீசினாரு, ரிமோட்டை உடைச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க. எந்த அளவுக்கு திமுக விமர்சிக்க முடியுமோ அப்படி பண்ணிட்டு இப்ப திமுக கிட்டே போயிட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக நிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து கமலஹாசன் மேல வைக்கப்படும். அவர் திமுகவை விமர்சித்த காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இல்லை. அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இல்லை, அதிமுக தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவும் அவர் அதிமுகக்கு எதிராக வந்து விமர்சனங்களை வைக்கல. நீங்க வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா இவருடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பகிச்சிக்க மாட்டார் பெருசா. அப்பயும் அவர் வந்து அதிமுக விமர்சிக்கல. திமுக ஆட்சிக்கு வந்துட்ட பிற்பாடுதான் அவருக்கு வந்து உண்மையிலேயே நிறைய வந்து மக்கள் குரலை வந்து ஒழித்திருக்க வேண்டும். அவர் நிறைய விஷயங்கள்ல வந்து மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வாயை திறக்கிறதுல அவர் பேப்பர் படிக்கிறாரா, நியூஸ் கேட்கிறாரான்றது தெரிய மாட்டேங்குது. அவர் கட்சி அலுவலகத்துக்கே வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. அவங்க கட்சி நிர்வாகிகளை பொறுத்த அளவுக்கு மாசத்துக்கு 2 முறை தலை காட்டுங்க, 1 மணி நேரம் தலை காட்டிட்டு போங்க, கட்சி வேலைகள் என்ன நடந்திருக்கு ஏது நடந்ததுன்னு உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்கு நாங்கள் விரும்புறோம். அது கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பேர் வெளியேறிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள், அவர் கட்சி ஆரம்பித்த போது இருந்த முக்கிய நிர்வாகிகள் ஒரு 90% வெளியேறிட்டாங்க. வெறும்னே ஒரு லேபிள் கட்சியா தான் அது இருக்கு. அப்ப அவர் சர்வைவல் பண்றதுக்காக அவருடைய பிரபலத்தை அவர் பயன்படுத்துறாரு. அவர் ஒன் மேன் ஷோ தான் அந்த கட்சியை பொறுத்தளவில். அவருடைய பிரபலத்துக்காக ஒரு ஓட்டு விழுகும் இல்லையா, அது அந்த பிராமின் கம்யூனிட்டி அதோட ஓட்டும் விழுகும் இல்லையா, அதனால வந்து அவருடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக பொலிட்டிக்கலா யோசிக்கிறாங்க. எப்படி கமலஹாசன் இருந்தால் கமலஹாசனுக்கான ஒரு வாக்கு வங்கி 1% 2% வந்துட்டு போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்றாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டுன்றது வந்து அவருடைய அரசியல் கேரியர்ல ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து என்ன போய் பேச போறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகணும். நாட்டு நிலைமைகளை வந்து நீங்க நல்லா உள்வாங்கி இருந்தா மட்டும்தான் நீங்க ராஜ்யசபால பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது அரிதுன்னு அரிது. அவ்வளோ பெரிய கூட்டத்துல நீங்க ஃபோர்ஸ் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்பு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது சொல்லுவார், அங்க போறதே வேஸ்ட்டு, பல முறை ட்ரை பண்ணா கூட ஒரு முறை தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் பேசுறதுக்கு. அப்படியே நம்ம பேசிட்டாலும் அந்த பேசின நேரத்துக்கு ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க, கவனம் பெற முடியாது. அதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து போய் இதை பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கான ஒரு இந்த குரலை ஒழித்தே ஆகணும், கவனப்படுத்தியே ஆகணுன்ற ஒரு தீவிரத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியும். இவர் வந்து என்னை கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒழுங்கா ராஜ்யசபாவில் வந்து அட்டன் பண்ணுவாரான்றது சந்தேகம். ஏன்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு கட்சி ஆஃபீஸுக்கே வர முடியாதவராக இருக்கிறார். ராஜ்யசபாக்கு எப்படி போவார், ரெகுலராக போவாரா? போனாலும் இவர் வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து எதிரொலிக்கிற அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவாரா? போன பிற்பாடு அங்கே வந்து ஒரு வாய்ப்பை வந்து வலிந்து கேட்டு அப்படி பேசுவாரா? எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு. ஆனால் இந்த வாய்ப்பை அவர் வந்து வேற விதமாக தன்னுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக் கொள்வார். அந்த வகையில் வேணா அவருக்கு பர்சனலா அவருக்கு பயன்படலாமே தவிர இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. கமலஹாசனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுன்றது வந்து ஒரு கழுதைக்கு கொடுத்ததுக்கு சமம். சார், ஒரு பக்கம் நீங்க காட்டமா சொல்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் இதை தாண்டி வந்து கமலஹாசன் அவர்கள் பர்ஃபார்ம் பண்றாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி வந்து இப்ப
ராஜ்யசபா எம்பி லிஸ்ட்ல வந்து மதிமுக இடம்பெறாதது ஒரு பக்கம் வருத்தமா இருக்கா மதிமுகவினருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சிலர் வந்து விமர்சனமா எழுப்புறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? வைகோ அவர்களுக்கு சீட் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா? அதாவது வைகோ வந்து சீட்டு கேட்டிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு வந்து மக்களவை தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. இன்னொரு சீட்டு வந்து 2 சீட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. இன்னொரு சீட்டு ராஜ்யசபாவானா கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்பவுமே வந்து வைகோ கேட்டிருக்காரு. அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன்னா அண்ணா அதை வச்சுக்கிட்டு காங்கிரஸில் கேட்பாங்க, இது வந்து நம்ம வந்து வெளிப்படையாக பேசிக்க வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம் அந்த நேரத்தில் அப்படின்ட்டு அவர் வாய்மொழியாக ஒரு வாக்குறுதி கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் இடையில வந்து ஸ்டாலினுக்கும் வைகோவுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இல்லாமல் ஒரு இடைவெளி அதிகமானதன் காரணமாக இவருடைய வயது மூப்பின் காரணமாகவும் இவர் போய் இப்போ அன்னைக்கு வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு காலத்தில் அவர் மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறாரா, அவருடைய உடல் ஆரோக்கியம் மற்ற விஷயங்களில் வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்ததன் காரணமாக. ரெண்டாவதாக நீங்கள் வந்து அந்த கட்சிக்குள்ள திமுகவை பொறுத்தளவில் வந்து அவங்க வந்து சில விஷயங்களை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு 3 ராஜ்யசபா சீட் இருக்குன்னா அந்த 3 ராஜ்யசபா சீட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக யாருக்கு கொடுக்க முடியும்னு பார்க்கும்போது வில்சனுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சட்ட விஷயங்களில் வந்து திமுகவுக்கு வந்து டெல்லியில் வந்து விஷயங்களை எடுத்துகிட்டு போய் தமிழக அரசின் சார்பாக வாதாடுவதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறார். எனவே அவருக்கு கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது திமுக. அது கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு முஸ்லீம் ராஜ்யசபா இருந்து அவர் வந்து இதானார், அவருக்கு பதிலாக ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கணும் ஒரு அப்படின்ற ஒரு கணக்கு. அதே மாதிரி அவர் ஒருத்தங்களுக்கு சல்மாக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா சல்மா போன ராஜ்யசபா இதுலேயே அவங்க எதிர்பார்த்தாங்க, தொடர்ச்சியாக அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக எஸ்ஆர் சிவலிங்கம்ன்றவர் வந்து ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் வந்து எம்பி சீட்டுக்கு முயற்சி பண்ணி அவருக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உடையார் சமூகத்தை சார்ந்தவர். உடையார் சமூகத்தை சார்ந்த பொன்முடி தான் இது வரைக்கும் திமுகவில் வந்து அந்த சமுதாயத்தினுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்டார். இப்போ அவர் வந்து ஓரம் கட்டிட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப லூஸ் டாக் பேசுறதுனாலையும் அவரால் பல பிரச்சனைகள் வர்றதுனாலையும் அவர் வந்து விலக்கி வச்சிருக்காங்க. அவர் விலக்கி வைக்கப்பட்டதுனால அந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மன வருத்தம் இருக்கும். அதான் இந்த சமூகத்தை சேர்ந்த யாராவது யாருக்காவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் போது எஸ்ஆர் இவர் வந்து ஞாபகம் வருது, இவரை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இவரும் ரொம்ப அதுக்காக தீவிரமாக எதிர்பார்ப்பில் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த 3 சீட்டும் வந்து ஸ்டாலின் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அப்போ அந்த இடத்துல வந்து வைகோவை பற்றி அவரால் யோசிக்க முடியல. ஆனால் இப்போ வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நோ ப்ராப்ளம், 26ல் மறுபடியும் ஒரு 5-6 சீட்டு காலியாது, அதில் நான் வந்து ஸ்டாலின் தருவார்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் 26ல் எப்படி முடிவெடுக்கிறாங்க. சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க, மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.